34ஆம் ஆண்டு ராஜீவ் ஜோதி மத நல்லிணக்க யாத்திரை தொடக்க விழா ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடம் உள்ளது. இந்த நினைவிடத்தில் இருந்து டெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் சமாதியில் உள்ள வீர் பூமிக்கு கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் துரைவேலு தலைமையில் வருடம் ஆகஸ்ட் மாதம் ராஜீவ் ஜோதி மத நல்லிணக்க யாத்திரை புறப்பாட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் 34ஆம் ஆண்டு ராஜீவ் ஜோதி மத நல்லிணக்க யாத்திரை தொடக்க விழா ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு கலந்து கொண்டு ஜோதியை ஏற்றி வைத்து யாத்திரையை தொடக்கி வைத்தார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடம் சீரமைப்பு குழு உறுப்பினர் முருகானந்தம், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மணிமங்கலம் ஐயப்பன், SA அருள்ராஜ், நிக்கோலஸ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன் சாந்தகுமார் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு வரும் 20ஆம் தேதி 81வது பிறந்த நாளாகும். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மத நல்லிணக்க ஜோதி யாத்திரை ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தொடங்கி பல்வேறு மாநிலங்களின் வழியாக சாலை மார்மாக சென்று டெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் சமாதியில் உள்ள வீர் பூமியில் வரும் 19ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரிடம் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் துரைவேலு ஒப்படைக்க உள்ளார்.